தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் உபுண்டு லினக்ஸ் OS எப்படி நம்ம சிஸ்டமில் டூயல் பூட்டில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். டூயல் பூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் பிரைமரியாக ஏற்கனவே ஒரு OS இருக்கும். நம்ம செகண்டரியாக வேற ஒரு OS இன்ஸ்டால் பண்ணது தான் டூயல் பூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே சிஸ்டம் 2 OS இருக்கிற மாதிரி. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் OS போடுறதுக்கு எது நல்ல பென்ட்ரைவ்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன்று இந்த உபுண்டு லினக்ஸ் OS ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அண்ட் தேர்ட் ஒன்று நம்ம பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணிட்டு அந்த OS ஃபைலை நம்மளோட பென்ட்ரைவில் எப்படி பேஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த உபுண்டு OS. அண்ட் ஃபிஃப்த் ஒன்று இந்த உபுண்டு லினக்ஸ் OS எப்படி நம்ம சிஸ்டமில் டூயல் பூட்டில் இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 5 ஸ்டெப்பையும் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று OS போடுறதுக்கு எது நல்ல பென்ட்ரைவ்னு பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற பென்ட்ரைவ் 4 GBக்கு மேலே எடுத்துக்கோங்க. எதால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உபுண்டு OS கிட்டத்தட்ட 3 GB இருக்கும். அதனால தான் உங்களுக்கு 4 GBக்கு மேலே இருக்கிற பென்ட்ரைவ் எடுத்துக்க சொல்கிறேன். பென்ட்ரைவில் நல்ல கம்பெனி பார்த்தீங்கன்னா HP, SanDisk, Transcend இந்த மூணுமே நல்ல கம்பெனி சொல்லலாம். இது இல்லாமல் வேறு கம்பெனி இருந்தாலும் ஓகே தான். உங்கள் கையில் பென்ட்ரைவ் இல்லைனா உங்கள் கையில் இருக்கிற மெமரி கார்டை கார்டில் போட்டு பென்ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று எப்படி இந்த உபுண்டு OS ஃபைலை டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த உபுண்டு OS ஃபைலை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறமா அந்த USB கேபிள் மூலமாக உங்கள் சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டேட்டா லாஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசருக்கு போங்க. அங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனை உபுண்டு டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். இதில் வர ஃபஸ்ட்டு ரிசல்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த உபுண்டு OS ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இங்கே டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த OS ஃபைல் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், டவுன்லோட் ஆகிட்டோன்னே USB கேபிள் மூலமாக உங்கள் சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண OS ஃபைல் இது இருக்குது. ஓகே, தேர்ட் ஸ்டெப் நம்ம பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணதுன்னு பார்க்கலாம். பூட் பண்ணதுக்கான நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் Rufus Software யூஸ் பண்ணி நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த Rufus Software எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு போங்க. அந்த இடத்துல Rufus டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. Rufus 3.10 சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு Rufus Software டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண Rufus Software இது இருக்குது. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்மளோட பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு அந்த OS ஃபைலை பென்ட்ரைவ்குள்ளே போட போகிறோம். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த Rufus Software டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் பென்ட்ரைவ் உங்கள் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணுங்கள். உங்கள் பென்ட்ரைவில் ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸில் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிட்டோன்னே இந்த இடத்துல உங்கள் பென்ட்ரைவ் தான் செலக்ட் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண OS ஃபைலை இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த உபுண்டு OS ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல அந்த உபுண்டு OS இம்போர்ட் ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரைட் இன் DD இமேஜ் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த ப்ராசஸில் எரேஸ் ஆகிடும் சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல லோடிங் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் பூட்டபிள் பென்ட்ரைவாக ஆகிட்டு அந்த OS ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பென்ட்ரைவில் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிக்கிற அந்த பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம OS போகிற பென்ட்ரைவ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் இந்த உபுண்டு OS இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஸ்பேஸை எப்படி allocate பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற திஸ் பிசிக்கு போங்க.
இந்த இடத்துல வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிஸ்கில் தான் வந்து இந்த Ubuntu OS நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டிஸ்கில் வந்து ஏதாச்சும் வந்து டேட்டா வந்து இருந்துச்சுன்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டிஸ்க்கு வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த டிஸ்கை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டெலிட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த ஐன்ற இந்த டிஸ்கை தான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த Ubuntu OSக்காக வந்து அலாக்கேட் வந்து பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அதை வந்து எப்படி வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பக்கத்தில் வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து பார்ட்டிஷன்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட் பார்ட்டிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங் வந்து வரும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். நீங்கள் வந்து என்ன டிஸ்க்கை வந்து இந்த Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணதுக்காக வந்து நீங்கள் வந்து அலாக்கேட் வந்து பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த டிஸ்க்கு மேலே வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டெலீட் வால்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலராக ஆகிட்டு அதை வந்து அன்அலாக்கேட்டட்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்கில் தான் வந்து நம்மளோட Ubuntu OS வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஓகே, 5th ஸ்டெப் வந்து இந்த Ubuntu OS எப்படி நம்ம சிஸ்டமில் வந்து டூயல் பூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சிஸ்டமில் வந்து இந்த Ubuntu OS டூயல் பூட்டில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த சிஸ்டமில் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் வந்து பண்ணுங்கள். பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணுறோடனே உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பூட் மெனு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒவ்வொரு பூட் மெனு கீ வந்து இருக்கும். கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து F9, F10, F12 இந்த மூணுத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் வந்து பூட் மெனு கீயாக வந்து இருக்கும். அதே வந்து லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி லேப்டாப்புக்கும் வந்து ஒவ்வொரு பூட் மெனு கீ வந்திருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து எல்லா கம்பெனி லேப்டாப்புக்கான பூட் மெனு கீயும் வந்து தரேன். உங்கள் லேப்டாப் வந்து என்ன கம்பெனி பார்த்து அதுக்கான பூட் மெனு கீயை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிட்டோன்னே தொடர்ந்து வந்து பூட் மெனு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய சிஸ்டம் வந்து F9 தான் வந்து பூட் மெனு கீ. ஆனால் F9 வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து வரும். இந்த இடத்துல வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் வந்து பண்ணும். ஜஸ்ட் உங்கள் பென்ட்ரைவ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து லோடிங் வந்து ஆகிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து போகும். இந்த இடத்துல வந்து ட்ரை உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த Ubuntu OS வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். இந்த ப்ரிவியூவை பார்த்தே வந்து நீங்கள் வந்து அந்த Ubuntu OS வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த Ubuntu OS வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் Ubuntu சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கீபோர்ட் லே அவுட் வந்து கேட்கும். டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கும். அப்படியே வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்கள் சிஸ்டமுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் வந்து பண்ணுறீங்களா சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து ஐ டு நாட்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த நார்மல் இன்ஸ்டாலேஷன் வந்து கிளிக் பண்ணினா தான் உங்கள் Ubuntu OSல வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு வரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து சம்திங் எல்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் வந்திருக்கோ அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து Ubuntu OSக்காக வந்து அலாக்கேட் பண்ண அந்த ஸ்பேஸை வந்து செலக்ட் வந்து பண்ணும். நீங்கள் வந்து அந்த Ubuntu OSக்காக வந்து அலாக்கேட் பண்ண டிஸ்கை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் வந்து பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அலாக்கேட் பண்ண அந்த டிஸ்க்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்னு வந்து போட்டிருக்கும். அதுதான் நீங்கள் வந்து அலாக்கேட் பண்ண டிஸ்க்கு. ஜஸ்ட் அந்த டிஸ்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ரேம் வந்து கிரியேட் வந்து பண்ண போகிறோம். எதனால் வந்து விஷுவல் ரேம் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து எக்ஸ்டர்னல் ரேம் வந்து இருக்கும். அது கூட வந்து இந்த விஷுவல் ரேமும் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமுக்கு வந்து தரும். அதனால தான் வந்து நம்ம வந்து விஷுவல் ரேம் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். ஓகே, இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து விஷுவல் மெமரிக்காக வந்து எவ்வளோ ஜிபியை வந்து தரீங்களோ ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். மினிமம் வந்து ஒரு 2 GB, நான் வந்து 4 GB வந்து கொடுங்க. நான் வந்து 2 GB வந்து தரேன். அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து MBயில் வந்து டைப் பண்ணணும். ஆனால் வந்து 2 GB வந்து நான் வந்து MBயில் வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்வாப் ஏரியா வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வாப் ஏரியா தான் வந்து நம்மளோட விஷுவல் ரேமு. ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே கீழே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ வந்து விஷுவல் ரேம் வந்து கிரியேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணதுக்கான டிஸ்கை நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த அலாகேட் பண்ண டிஸ்கே வந்து திருப்பியும் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே வந்து ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே டைப்ன்ற இடத்துல வந்து பிரைமரி தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாயிண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணதுக்கான டிஸ்கை நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் அந்த Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணதுக்கான டிஸ்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த Ubuntu OSக்காக வந்து கிரியேட் பண்ண டிஸ்க்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அன்னோன்னு சொல்லி போட்டிருக்கும். அதே நேரம் வந்து எவ்வளோ ஜிபியை வந்து அலாகேட் பண்ணிங்கோ சொல்லி போட்டிருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த டிஸ்கை வந்து Ubuntu OSக்காக வந்து கிரியேட் வந்து பண்ணிங்கோ சொல்லிட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து அந்த டிஸ்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டோன்னே கீழே வந்து இன்ஸ்டால் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரி வந்து கேட்கும். ஜஸ்ட் வந்து வேர்ல்டு மேப் வந்து இருக்கும். இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து கிரியேட் வந்து பண்ண சொல்லும். ஜஸ்ட் வந்து ஒரு நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து தரீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டும் நேமும் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டோன்னே கீழே வந்து கண்டினியூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இந்த Ubuntu OS வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ½ hour கூட வந்து எடுத்துக்கும். ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோடிங் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து லோடிங் வந்து ஆகிட்டோன்னே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு. இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு பேஜுக்கு வந்து போகும். இந்த பேஜ் வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன ஓஎஸில் வந்து பூட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண Ubuntu OSல வந்து பூட் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா உங்கள் சிஸ்டம் வந்து ஏற்கனவே இந்த விண்டோஸ் OSல வந்து பூட் பண்ண போகிறீங்களா சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து Ubuntu வந்து கிளிக் பண்ணினா உங்கள் சிஸ்டம் வந்து Ubuntu OSல வந்து பூட் ஆகும். அதே வந்து விண்டோஸில் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்த அந்த விண்டோஸ் OSல வந்து பூட் வந்து ஆகும். நான் இப்போதைக்கு வந்து Ubuntu OSே வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து Ubuntu OSல வந்து பூட் வந்து ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து Ubuntu OS வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் OSல வந்து பூட் பண்ணணும்னு நினச்சினா ஜஸ்ட் உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன OSல வந்து பூட் ஆகணும்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் அதில் வந்து விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இந்த OSல வந்து பூட் வந்து ஆகும். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரு சில லினக்ஸ் OSோட ടᴏ ஃபைலை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து போஸ்ட் வந்து பண்ணுறேன். ஒருவேளை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தர மறக்காமல் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இந்த Ubuntu OS ஃபைலை வந்து ரொம்ப வந்து கம்மியான MBலேயே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.